உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க வந்து சொல்லணும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அன்றைக்கு. ஹல்லேலூயா. அதுதான் பெஸ்ட் சர்டிபிகேட். என் கணவர் எப்பவுமே சொல்லுவார் ஒரு வார்த்தையை, யூ நோ வாட் இஸ் த பெஸ்ட் சர்டிபிகேட்? உன்னை பகைச்சவங்க நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லும் போது என்னை உற்சாகப்படுத்த யாரும் இல்லை. இதை விட மோசமானது என்னன்னா, நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னோடனே ஒரு சாபமான வார்த்தையை கொண்டு வந்து எனக்கு கொடுத்து கர்த்தர் இதை உனக்கு சொல்றாருன்னு சொன்னவங்க தான் உண்டு. ஆமென். கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கல என்று சொல்லி என்னை பரியாசம் பண்ணினவர்கள் தான் உண்டு. ஆனா கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை எப்ப நிரூபிச்சா தெரியுமா? ஒன்றுமே இல்லாமல் எங்கோ இருந்த எனக்கு ஃபாதருடைய ஜெபத்தோட்டத்துல ஃபாதர் இப்படி நின்னு, நான் இங்க சேர்ல உட்காந்துட்டு, ஹல்லேலூயா, என் திருமணம் நடக்குது. ஃபாதர் சொல்றாரு, அழகா சிரிக்கிறாடா, எங்கடா இவளை பிடிச்ச. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கல்யாணத்துக்கு நீ ஊழியமே செய்ய மாட்டேன்னு எனக்கு ஒருத்தர் வந்து வசனம் கொடுத்து சொன்னாரு. அவர் தீர்க்கதரிசின்னு அவரே சொல்லிப்பாரு, சொன்னார் இல்லையா? அவரை வர வச்சிருந்தாரு. ஆமென். அந்த கல்யாணம், ஏன்னா எனக்கும் ஃபாதருக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எங்க ஃபாதருடைய கேசட் வாங்குறது கூட நாங்க அவ்வளோ we are not அவ்வளோ எக்யூப்ட். ஃபாதரோட பாட்டு எங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க நிறைய போடுவாங்க. போய் அந்த 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 காம்பவுண்ட் வால நின்று கேட்பேன். ஆமென். அப்படி கேட்டு எனக்கு ஃபாதர் திருமணத்தை நடத்தும் பொழுது அங்க வந்து பார்த்துட்டு அவர் வந்து எங்க ஸ்டேஜில், எங்களோட ரிசப்ஷன் ஸ்டேஜில் என் கணவருடைய கையை பிடிச்சு ஓன்னு அழுது சொன்னார், கர்த்தர் உன் கூட இருக்கிறாரம்மா.